சேனல். நம்ம ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸில் இன்றைக்கி பிராத்மிக்கோட ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். நேற்று வந்து 14வது ரோமன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அதை ஸ்டடி பண்ணி பார்த்து எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி 15வது ரோமனாக என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டோரி தான். ஸ்டோரி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸ்டோரிக்கு 8 மார்க்ஸு. ये कहानी किसी एक कहानी का सारस लिखे கவி அவர் கஞ்சூஸ் ஒரு ஸ்டோரி எஸ்ஸே ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஒன்று கவி அவர் கஞ்சூஸ், அது வந்து இம்பார்ட்டண்ட் வரும். ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஆல்ரெடி நான் இது வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். कवि और कंजूस। एक गांव में गोवर्धन नामक एक कविता वह करीब कभी किसी धनवान के पास जाता, कोई कविता सुनाता, उससे कुछ पैसा मिलते, उसे अपना परिवार चलता है। एक बार वह मगेंद्र के पास गया। मगेंद्र धनवान था, वह बड़ा कंजूस था। गोवर्धन उसकी प्रशंसा करने लगा। मगेंद्र अपने नौकर के बुलाया, उसमें एक सोने के ताली लाने के लिए कहा। 100 अश्वयों भी लाने के लिए बोला। गोवर्धन प्रतिष्ठा करने लगा, लेकिन मगेंद्र ने कुछ नहीं दिया। वह बोला, तूने मुझे गुस्सा किया, मैं भी झूठ बोलकर तुझे गुस्सा किया। गोवर्धन खाली हाथ से लौटा। सिख कंजूस के हाथ से कुछ नहीं मिला था அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியோட இது. இப்போ நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சௌத்தக்கார் और बालू। राजू और मोती दोनों के चौथहार थे। 2 பேரும் நல்ல நண்பர்கள். दोनों मित्रता दोनों जंगल में गुजर रखते, காட்டு வழியாக போயிட்டுருக்காங்க. ஆஜ்னக், அதாவது இந்த ஸ்டோரியோட என்னென்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தான். ஆஜ்னக் உன்கே சாம்னே ஏக் பாலு ஆயா. இவங்க 2 பேரும் காட்டு வழியாக ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், அதாவது ராஜு और மோதி दोनों சௌத்தக்கார் தே, தேனோ மித்ருதா, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் காடு வழியாக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஆஜ்னக் உன்கே சாம்னே, அவங்க முன்னாடி சாம்னேனே இன் ஃப்ரண்ட், முன்னாடி ஏக் பாலு ஆயா கரடி வந்து. உஸ்கே தேக்கர் ராஜு பேட் பர், அதை பார்த்தோன்னா ராஜு என்ன பண்ணிட்டான்னா மரத்தில் ஏறிட்டான். சட் கயா, பேட் பர் சட் கயா. மோத்திக்கே பேட் பர் சட்னி நகி ஆத்தாத்தா, அவனுக்கு மரம் ஏற தெரியல. உஸ் மாலூம் தா கி பாலு மர் ஹுவாயே ஆத்மிக்கோ நகி ஆத்தா காத்தா, அவனுக்கு தெரிஞ்சது இறந்த இதை கரடி சாப்பிடாதுன்னு. உசே மாலும் கி பாலு கி मरे हुए के आदमी के नहीं खाता, इसलिए वह सांस रोककर लट गया। बालू मोती को चूमकर चल गया। पेट से उठकर राजू ने पूछा, उठकर कीழே இறங்கி வந்துட்டு கேட்குறான், बालू ने तुम्हारे कान में क्या कहा? மோத்தினே ககா, உங்கள் கரடி காது கிட்ட வந்து பார்த்துச்சில்ல, என்ன சொல்லிச்சின்னு கேட்குறான். मुझे मित्र के मुसीबत में मत नगी करता, उस पर विश्वास मत करो। राजू लिचता हुए सिख मुसीबत में काम आना की मित्रता का लक्षण है। இந்த மாதிரி இப்படி வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது நண்பர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி ஆல்ரெடி தெரியும், சின்ன வயசுலேயே நம்ம படிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் காட்டு வழியாக போவாங்க. கரடி ஒன்று வரும், ஒருத்தனுக்கு மரம் ஏற தெரியும், அவன் மரத்தில் ஏறி தப்பிச்சிருவான். இவனுக்கு வந்து மோத்திக்கு வந்து கரடி இறந்தவங்கள சாப்பிடாதுங்கிறது தெரிஞ்சனால அவன் மூச்சு விடாமல்
இறந்த மாதிரி மூச்சு பிடிச்சி படுத்துருந்தான். அதனால் இவன் இறந்துட்டான்னு நினச்சி அந்த கரடி போயிடுது. இந்த ஸ்டோரி ஒன்று இம்பார்ட்டண்ட் இருக்குது, இது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டோரியும் மொத்தம் 3 ஸ்டோரி இருக்குது. தர்ஜாவூர் ஹாத்தின்னு, தையல் கடைக்காரரும் யானையும்னு ஒரு ஸ்டோரி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோரி கவியை ஒரு கஞ்சூஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அது விட்டால் இந்த 3rd ஒன் ஸ்டோரி படிச்சுக்கோங்க. இது 2மே இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நாளைக்கு நம்ம 16வது ரோமன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்லேஷன் சொல்கிறதா இருக்கும், ஹிந்தியில் கொடுப்பாங்க, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும். அதை பார்க்கலாம் நம்ம நாளைக்கு. இன்றைக்கி இது மட்டும் பாருங்கள் போதும். தேங்க்யூ.